திரு சீமான் அவரோட நாம் தமிழர் கட்சி 5 தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போறேன்னு சொல்லி அறிவிச்சதுனால அந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கிற வரைக்கும் திரு சீமான் அவர்கள் என்ன பண்ண போறாரு? திரு சீமான் அவர்கள் 6 மாசத்துக்கு மௌன விரதம் எடுக்க போறாரு. என்னது, திரு சீமான் அவர்கள் மௌன விரதம் எடுக்க போறாரா? மேடையில யாருன்னா திரு சீமான் அவர்கள் 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் பேசாம கீழே இறங்கவே மாட்டாரு. திரு சீமான்னா பேச்சு, பேச்சுனா சீமான் இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் மௌன விரதம் இருக்கிறதாவது இதை நாங்க நம்புறதாவது அப்படின்னு கூட ஒரு சில நினைக்கிறான். திரு சீமான் அவர்கள் மே 18 இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டத்துல பேசும்போது இதன் பிறகு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் வரமாட்டேன், எனக்கு 1 வருஷத்துக்கு பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க, அதனால நான் ஃபாரினுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் பண்ணா பேசியிருந்தாலுமே நாம அப்ப என்ன சொல்லியிருந்தோம்னா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக களத்துக்கு வருவார்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். திரு சீமான் அவர்கள் அப்படிதான் பண்ணுவார்னு சொல்லி நான் நம்பியிருந்தேன். ஆனா திரு சீமான் அவர்கள் மேடையில சொன்னதை கடைபிடிக்க போராட்டத்தை இந்த முறை மறுபடியும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. 6 மாசம் மௌன விரதம், தன்னோட தம்பிகளும் தன்னோட தங்கைகளும் உடலை பலப்படுத்துங்க, மனசை பலப்படுத்துங்கன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நான் இதன் பிறகு பேச போறது இல்லை, நான் இதன் பிறகு அமைதியா தான் இருக்க போறேன், நான் இதன் பிறகு 6 மாசத்துக்கு மௌன விரதம் இருக்க போறேன், நாம என்னதான் பேசலனாலுமே நம்மளை பத்தி மத்த எல்லாரும் பேசுவாங்க. திரு விஜய் அவரோட செயல்பாட்டின் மூலமா மக்கள் நம்மளோட அருமை என்னன்றத தெரிஞ்சுப்பாங்க, நம்மளோட பெருமை என்னன்றத புரிஞ்சுப்பாங்க.